பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 33 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அநேக காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலாவதாக அவரது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுதலும் பயத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அவர் கரிசனை உள்ளவராக இருப்பதால் சில காரியங்களை குறித்து கர்த்தரிடம் விசாரிக்க வேண்டும் என்று நாம் இடத்துல சில தெளிவான வழியை நாம் போதிக்கும்படி கேட்கும்போது கேட்பவர்களுக்கு கர்த்தர் தருகின்ற பதில் சில நேரங்களில் பிடிக்காமல் போவதால் தங்களது விருப்பத்தின்படி அவர்கள் நெடுக போய் தண்டிக்கப்படுவதும் உண்டு. ஒரு சிலர் கர்த்தர் எந்த பாதையை தமக்கு சித்தம் என்று காட்டினாலும் தங்களது சொந்த விருப்பத்தை அதற்கு முன்பாக வைக்காமல் கர்த்தரது சித்தத்தின்படியே வாழ்வது நல்லது என்று வாழும்போது நம்மால் முடியாத உயர்வுகளை எல்லாம் கூட அவரே நமக்கு தந்து நம்மை உயர்த்துவார். இதற்கிடையில் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் நாம் விக்கினமின்றி வாசம் பண்ணி அமைதியாய் இருக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதை விளக்கும் வண்ணமாக ஒரே காரியத்தை 2 குடும்பங்களில் நடந்தபோது வித்தியாசமான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்த போது எப்படியாக அவர்கள் நடந்து கொண்டு ஒருவர் நன்மையை பெற்றார்கள், ஒருவர் எப்படி பயந்து நடுங்கினார்கள் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் சாட்சியாக கேட்போம். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளிலே ஒரே மாதிரி காரியம் 2 குடும்பங்களிலே சம்பவிப்பது உண்டு. அப்பொழுது ஆண்டவர் 2 பேருக்கு ஒரே மாதிரியான ஆலோசனை கொடுக்க மாட்டார், வேறு வேறு ஆலோசனைகளை கொடுப்பார். இப்படி நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் இன்றைக்கு நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, எங்கள் சபையிலே ஞானஸ்தானம் பெற்ற முத்துபாபு என்ற ஒரு தம்பி திருமணமானவர், வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட தம்பி. அவர் ஒரு மெரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அவங்க குடும்பத்தில் அடிக்கடி இவர் ஒரு வருஷத்தில் 9 மாதம் 8 மாதம் இப்படி இவர் கடலிலே இருந்து கொண்டிருக்கிறதுனாலே திருமணமான புதிய அந்த குடும்பத்தை சில குழப்பங்கள் ஏற்பட்டது. நீங்கள் இப்படியே தண்ணியிலே இருந்தால் இப்படி தம்பி, எப்போ தான் நீங்கள் தரைக்கு வந்து குடும்பம் நடத்த போகிறீங்கன்னு. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் அவருக்கு குழந்தை பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாதபடி அழகாக 2 ஆண் குழந்தைகளை தந்து இருந்த வேளைகளிலே கர்த்தர் நன்மையை செய்து கர்த்தர் அந்த மகனை உயர்த்தினார். அப்போ ஒரு நாள் வந்தவர் என்னை கேட்டார், அங்கிள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் தயவு செய்து இந்த மெரைன் இன்ஜினியரிங் ஒர்க்கை விட்டு
விட்டுட்டு நீங்கள் ஒன்று செய்யுங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு, இல்லை தம்பி, இந்த மெரைன் இன்ஜினியர்களை உங்களை உயர்த்துறது தான் தேவனுடைய சுத்தமாக இருக்குது என்று கர்த்தர் எனக்கு கப்பலை காண்பிக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, அங்கே தான் போகணும். அதனால் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருங்க. இல்லை அங்கிள், இவங்க பண்ணுற உபத்திரவத்தில் எக்ஸாம்ஸ் எழுதினால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியல, ஃபெயில் ஆகிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். கவலைப்படாதீங்க, இது சத்துரு கொண்டு வருகிற போராட்டம், கர்த்தர் சுத்தத்துக்கு விரோதமாய் வருகிற காரியம். தேவ சுத்தம் செய்யணும் தம்பி. பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரும்போது இங்கே என்னுடைய சாலையத்தை வந்து தங்கி இங்கே படித்து ஜெபம் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. இப்படியா படிப்படியாக அவர் எழுதி இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் என்ஜினியர் என்ற ஒரு பெரிய தலைமை போஸ்ட், ஒரு கப்பலுடைய காரியத்தை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு மனுஷனாக கர்த்தர் அந்த தம்பியை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே போல இன்னொரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு தடவை நான் ஒரு பிரேயருக்கு போயிருக்கும் போது அவங்களுடைய மகனை குறித்து நான் விசாரித்தேன். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், இவன் எப்படியாவது மெரைன் இன்ஜினியரிங் முடிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் மகனுக்கு அந்த வழி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஆவியில் உணர்கிறேன் சிஸ்டர். நீங்கள் ஒரே பிள்ளை, அதனால மெரைன் இன்ஜினியரிங் போனால் நல்ல உயர்வான ஒரு சம்பளம், ஒரு நல்ல பதவி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அவனுடைய வாழ்விலே அந்த காரியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன்னு கொஞ்சம் பட்டும் படாமல் சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை, நாங்கள் ஜெபம் பண்ணி பார்த்தோம், அவனுக்கு வந்து அந்த இடம் தான் சரின்னு தோணுது அப்படின்னாங்க. அதுக்கு மேலே உங்கள் பிரியம் என்று சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன். பிற்பாடு என்ன நடந்தது, அவங்க விருப்பத்தின்படி பிள்ளையை மெரைன் அந்த கோர்ஸை படிக்க வச்சாங்க, முடித்து கப்பலில் ஏற்றிட்டாங்க. ஏற்றி விட்ட கொஞ்ச நாளைக்கெல்லாம் கொரோனா வந்து விட்டதும் சின்ன பிள்ளை, ஒரே மகன், எந்த இடத்துல இருக்கிறானே தெரியல. இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் ஃபோன் பண்ணி 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 எவ்வளோ காரியங்களை அவங்க அந்த நாளில் ட்ரை பண்ண போதும் அவன் கிடைப்பானா மாட்டானான்ற நிலவே வந்தபோது யார் யாரையும் கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திகழ் அடைந்து கடைசியில் எப்படியாவது அந்த பையனை கொண்டு வரணும்னு அவன் அங்கேருந்து சம்பளமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு கப்பலை விட்டு இறங்குன்னு சொல்லி 3-4 கப்பல் மாறி அவனை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்பொழுது அந்த தம்பி அவன் படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லும்போது நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுக்கும்போது அவர் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆபத்துகளெல்லாம் நீக்கி போட்டு நாம் விக்கினமின்றி வாசம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சம்பவங்கள் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் 2 பேருக்கு இடையிலே அது வித்தியாசமான ஆலோசனையாய் கொடுக்கப்பட்டது. கேட்டவர்கள் நன்மை அடைந்தார்கள், கேட்காதவர்கள் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பேன். பரம தகப்பனே, உமக்கு செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதும் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.